Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. இன்றைக்கு குளிப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் சில பார்ப்போம். ஷரியத்தில் சுத்தம் எல்லா விதத்திலையும் பேணப்பட்டிருக்கின்றது, சுத்தத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். சூரா பக்ராவுடைய 222 இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தொடக்குகளை விட்டும் அழுக்குகளை விட்டும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்கள் நேசிக்கின்றான். இதே மாதிரி வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தவான்களையும் எல்லாம் நேசிக்கின்றான். அனைத்து விதமான அழுக்குகள், உடல் ரீதியாக உள ரீதியான இவைகளுக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விரும்புகின்றான். குளிப்பு சம்பந்தமாக ஹதீஸ்ல நிறைய வந்திருக்கிறது. புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் கூட வந்திருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் அய்யக்தஸில ஃபீ குல்லி ஸபாத்தி அய்யாமின் யௌமன் யக்ஸிலு ஃபீஹி ரஅஸஹு வ ஜஸதஹு. ஒவ்வொரு முஸ்லிமின் மீது வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறது கட்டாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி குளிக்கும் பொழுது தன்னுடைய தலை முழு உடம்பையும் கழுவிக்கொள்வார். அப்போ இது ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் தண்ணி வசதி குறைவாக இருந்துச்சு. அடுத்தது குளிக்கிற பழக்கங்கள் அரபு நாடுகள் மிச்சம் குறைவாக இருந்துச்சு. அதனால் ஜும்மாவுடைய தினத்தில் குறிப்பாக மக்கள் நெருக்கமாக உட்காரும் பொழுது வியர்வை வாடை அடுத்தவங்களை நோவினை செய்யும் விதத்தில் இருந்துச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுடைய தினம் கட்டாயம் குளிச்சுட்டு வரும்படி கடமையாக்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு முஸ்தஹப் சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. இன்னொரு விவாதத்தில் புகாரி ஷரீஃப்ல முஸ்லிமின் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கானன் நாசு அஹ்ல அமலின், மக்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. கஷ்டப்பட்டு வயல் வேலைகள் விவசாயத்தில் ஈடுபடுவாங்க. வலம் யகுன் லஹு குஃபாத்துன், அவங்களுக்கு உதவியாளர்களோ வேலைக்காரர்களோ யாரும் பெருசா இருக்கல. அதனால ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஃபக்கான யகுன் லஹும் தஃபலுன், அப்படியே அவங்க வேலை செய்யறதுனால வியர்வை எல்லாம் சேர்ந்து உடம்புல பேன்கள் கூட வந்துடும். குளிக்கிறதும் கிடையாது, வியர்வை வேற, கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி சூட்டின் காரணமாகவும் உடம்பிலிருந்து பேன்கள் கூட வர தொடங்கிட்டது. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஜும்மா, நீங்க ஜும்மாவுடைய தினம் குளிச்சு கொண்டிருந்தா நன்றாக இருக்கும் என்று. இன்னொரு விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, லவன்னக்கும் தத்தஹர்துன் யௌமிக்கும் ஹாதா, இந்த தினத்துல நீங்க குளிச்சுட்டு வந்தா நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. இதே மாதிரி குளிப்பு மார்க்கத்துல சில நேரத்துல கட்டாயமாக, சில நேரத்துல முஸ்தஹப் விரும்பத்தக்கதாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. ஷரியத் அதுல பல ஹிக்மத்துகள் இருக்கு, பல நுட்பங்களின் காரணமாக இது ஷரியத் எங்களுக்கு இதை மார்க்கத்தில் அனுமதி உள்ள காரியமாக சில இடத்துல கட்டாயமாக்கி இருக்குது, சில நேரத்தில் விரும்பத்தக்கதாக ஆக்கியிருக்கின்றது. முதலாவது இது ஒரு இபாதத். ஷரியத்துடைய நோக்கத்தோடு செய்யும் பொழுது அல்லாஹுக்கு முன்னாடி நாங்கள் பரிசுத்தவான்களாக போகணும், கண்ணியமான அமைப்பில் போகணும் என்ற அடிப்படையில் குளிப்போம் என்று சொன்னால் அது இபாதத்தாக கூட ஆகிவிடும். ஏன்னா ஹதீஸ்ல வருது, துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருக்கிறது குளிச்சு உடலை அழுக்கு இல்லாமல் வைத்துக் கொள்வது ஈமானுடைய ஒரு பாதின்னு சொன்னாங்க, அல்ல ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சுன்னத்தை பேண்டதுக்காக வேண்டிய அந்த கட்டளை பேண்டதுக்காக செஞ்ச இபாதத்தாக மாறிடும். இதே மாதிரி ஷரியத் இருக்கிறதை மனிதனுடைய ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு தூண்டு இருக்குது. அப்போ ஆரோக்கியம் அழுக்குகள் உடம்புல இருக்கும் பொழுது, வியர்வை அப்படியே படிந்திருக்கும் பொழுது இதனால மனிதன் நோய்வாய்ப்படலாம், கிருமிகள் மனிதன நோய்கள் உண்டாக்கலாம் என்பதனால அவைகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வது. அடுத்து தன்னுடைய துருவாடையினால குளிக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வாடை அடுத்தவங்களை நோவினை செய்யக்கூடாது, அதை விட்டு தப்பித்துக் கொள்வதும் கட்டாயம். அடுத்தது இஸ்லாம் உற்சாகமாக இருக்கிறத விரும்புவது. குளிப்பு மூலமாக மனிதனுக்கு உற்சாகம் ஏற்படுது. குறிப்பாக களைப்படைந்ததுக்கு பிறகு, வேலை செஞ்சுட்டு சோம்பரித்தனத்துக்கு பிறகு போன்ற காரணங்களுக்கு பிறகு குளிக்கும் பொழுது உடம்புல ஒரு ஆரோக்கியம், ஒரு உற்சாகம் ஒன்று ஏற்படுது. அது பலகீனமானதுக்கு பிறகு சக்தி பெறுவது காரணமாக அமையும். குறிப்பாக உடலுறவுக்கு பின்னாடி உடலுறவு மூலமாக உடம்புடைய சக்தி அதிகமாக வெளியாகுது. இது குளிப்பு மூலமாக அல்லாஹ்வுத்தாலா திருப்பி கொடுக்கிறான். இப்போ குளிப்புட வகைகள் இரண்டாக பிரிக்கப்படும். ஒன்று ஃபர்து, இன்னொன்று
விரும்பத்தக்க சுன்னத்தான குளிப்புகள், ஆகமான குளிப்புகள், விரும்பத்தக்க குளிப்புகள். அப்போ ஃபர்தான குளிப்பு இருக்குதே, அது ஜனாபத், அடுத்து ஹைத் மாதவிடாய், அடுத்து குழந்தை பெற்ற நேரத்தில் ஒரு பெண், அதுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு, இந்த 4 விஷயத்துக்கு பிறகு குளிப்பு கடமையாகும். அப்போ மௌத்துக்கு பிறகுன்னு சொன்னால் மையத்தை குளிப்பாட்டித்தான் தொழிக்கணும். குளிப்பாட்டாமல் மையத்தை தொழிக்க முடியாது. அப்போ மையத்து சம்மந்தப்பட்டவங்க அந்த மையத்தை குளிப்பாட்டுவாங்க. இப்போ மற்ற 3 பேரும் ஜனாபத்துடையவங்க, மாதவிடாய்க்காரிங்க, அதே மாதிரி விழாது குழந்தை பெற்றெடுத்தவங்க, அவங்க குளிச்சு கொள்வாங்க. இது குளிப்புடைய ஃபர்தான குளிப்புக்குள்ள காரணங்கள். ஜனாபத் என்று சொல்வதை இந்திரிய வழியாக மூலமாக அல்லது உடலுறவு மூலமாக ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகிறதுக்கு பேர் ஜனாபத். இது இருக்கும் பொழுது மனிதனுக்கு தொழுகை நிறைவேற்ற முடியாது. இன்னும் சில காரியங்கள் ஹராமாக்கப்படும். அப்ப அந்த காரியங்கள் இந்த சுத்தமாகிறதுக்கான ஃபர்தான குளிப்பு கட்டாயம் குளித்தால் ஆக வேண்டும். ஜனாபத்துக்கு மெயின் காரணங்கள் 2. முதலாவது, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன காரணமாக இருக்கலாம், அதாவது தூக்கத்துல இந்திரியம் வெளியாகிறது, கணவன் மூலமாக இந்திரியம் வெளியாகும், அல்லது மனைவியோட உடலுறவுக்கு முன்னாடி விளையாடுறது மூலமாக, முலா ஆபான் அரபில் மனைவியோட உடலுறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், உடலுறவு அல்லாத சும்மா முன்னாடி உள்ள விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு பெயர், அதன் மூலமாக இந்திரியம் வெளியாகலாம். அல்லது அந்நிய பெண்களை இச்சையோட பார்த்தது மூலமாக இந்திரியம் வெளியாகலாம். அல்லது அந்நிய பெண்களை அல்லது கெட்ட காட்சிகளை சிந்திக்கிறது மூலமாக கூட இந்திரியம் வெளியாகலாம். இது போன்ற காரணங்களால் இந்திரியம் வெளியாகினால் குளிப்பு கடமையாகும். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தாங்க. அது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் தஆலா ஹக்கான விஷயங்கள்ல வெட்கப்படுறது கிடையாது. ஹக்க சொல்றதுல, ஹக்க பத்தி விசாரிக்கிறதுல எல்லாம் வெட்கப்படுறது இல்லை. அதான் மார்க்க விஷயங்கள். அதனால நானும் இப்போ ஒரு விஷயத்தை கேட்க போறேன், இது சில நேரத்தில் வெட்கம் கெட்ட கேள்வியாக மக்கள் கருதுவாங்க என்பதனால இந்த வார்த்தையை அவங்க பாவிச்சாங்க. வெட்கமல்ல, மார்க்கத்தை கேட்கறதுக்காக நான் கேட்கிறேன்னு சொன்னாங்க. பகலல் மராத்தி ஹுஸ்லுன் இதஹ்தலமத், ஒரு பெண் கனவுல உடலுறவுடைய காட்சிகள், உடலுறவு கொள்ற மாதிரி கண்டால் அவளுக்கு குளிப்பு கடமையான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் இதா ரஅத்தில் மா, தண்ணீரை கண்டால், அப்படின்னா இந்திரியம் வெளியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு குளிப்பு கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலா இடத்துல ஒரு மனிதரை பத்தி கேட்கப்பட்டது. ஒருத்தருக்கு உடுப்புல தூங்கி அனுப்பினாப்புல ஆடையில் ஈரம் பட்டு இருக்குது, ஈரம் பட்டு இருக்குது. ஆனா இந்திரியம் வெளியாகினது, கனவு கண்டது, அது மாதிரி ஒன்றவருக்கு ஞாபகம் இல்லை. எழுப்பி பார்த்தா ஆடை ஈரமா இருக்குது, இந்திரியம் பட்ட மாதிரி இருக்குது. இப்ப குளிப்பு கடமையான்னு கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்தஸில், அவர் குளிக்கணும்னு சொன்னாங்க. இந்திரியம் வெளியானது, கனவு கண்டது, ஞாபகம் இல்லாட்டியும் உடம்புல இந்திரியம் பட்ட மாதிரி இருந்தால் அவர் குளிப்பு கட்டாயம். அடுத்த இன்னொரு மனிதரை பத்தி கேட்கப்பட்டது. அவரு கனவுல கண்டாரு இந்திரியம் வெளியாக மாதிரி, ஆனா சாரத்திலேயோ அல்லது தன்னுடைய ஆடையிலேயோ எங்கேயும் ஈரம் ஒன்றும் பட்டில்லை, இந்திரியம் வெளியானதுக்கு அடையாளம் இல்லை. இவர் குளிக்கணுமான்னு கேட்டா சொன்னாங்க, லா குஸ்லா அலை, இதுக்கு குளிப்பு கட்டாயம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப தண்ணீரை கண்டா, அதாவது இந்திரியம் பட்டிருந்தா தான் குளிப்பு கடமை. கனவு ஞாபகம் இருந்தோ இல்லையோ, கனவு கண்ட ஞாபகம் இருக்குது, கெட்ட கனவு தான், ஆனா இந்திரியம் வெளியான மாதிரி இருந்துச்சு, எழுப்பி பார்த்தா ஆடையில் எங்கேயும் இந்திரியம் படாட்டி குளிப்பு கடமை இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஆனை பத்தி தானே கேட்கப்பட்டது. அல் மரத்து தராதாலிக் அலைஹா குஸ்லுன் சொன்னாங்க. சில நேரம் பெண்களும் அப்படி கனவுல காண்றாங்க. இப்ப அல்லது உடம்புல இந்த ஆடையில இந்திரியம் பட்ட மாதிரி தெரியுது, கனவு கண்ட ஞாபகம் இல்லை. இப்ப இவங்களுக்கும் குளிப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, ஆம், பெண்களுக்கும் இருக்கு. அந்நிஸாஉ ஷகாயிகு ரிஜால் சொன்னாங்க, பெண்களும் ஆண்களுக்கு ஒப்பானவர்கள் தான், ஆண்கள உடம்பு பிறந்தவர்கள் போன்றுதான் குணத்துல, உடம்போட அமைப்புல, அதனால அவங்களுக்கும் அந்த சட்டம் தான் சொன்னாங்க. அப்ப இது முதலாவது காரணம். இந்திரியம் வெளியாகிறது அது உடலுறவு மூலமாக இருக்கு, இல்ல மொத்த விதத்துல உடலுறவு இல்லாம கனவு காண்றது மூலமாக அல்லது முன்னாடி உள்ள விஷயங்கள் மூலமாக சிந்திக்கிறதுனால இந்திரியம் வெளியான குளிப்பு கடமையாகும். இரண்டாவது காரணம், உடலுறவு மூலமாக இந்திரியம் வெளியாகினோ இல்லையோ, உடலுறவு கொள்வது மூலமாக குளிப்பு கடமையாகும்.
புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோட உடலுறவு கொள்கிறார். அவருடைய 4 பகுதிக்கு மத்தியில் உட்கார்ந்து என்று சில முறையை சொன்னாங்க, உடலுறவு கொள்றாரு என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஃபக்கத் வஜப அலைஹில் குஸ்ல், அவர் மீது குளிப்பு கடமையாகும். முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, வைலம் யுன்சில், அவருக்கு இந்திரியம் வெளியாகட்டும் கூட. முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வமஸ்ஸல் ஹிதானுல் ஹிதான் ஃபக்கத் வஜபல் குஸ்ல், ஹத்னா செய்யக்கூடிய ஆணுடைய உறுப்புடைய பகுதி பெண்ணுடைய ஹத்னா செய்யக்கூடிய உறுப்புடைய பகுதியை தொட்டால் உள்ள நுழைந்தால் குளிப்பு கடமைன்னு சொன்னாங்க. பாருங்க, இது பெண்ணாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு தேவையான ஒரு கட்டளை, ஒரு விஷயம் என்பதனால அவங்க வெட்கப்படாமல் அறிவிச்சிருக்கிறாங்க. மார்க்க விஷயங்கள் அவங்க இதை அறிவிக்கலன்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு சட்டமே தெரியாது. என்ற ஆரம்ப காலத்துல அல்மா மினல் மா என்ற சட்டம் இருந்துச்சு. அப்படின்னா இந்திரியம் வெளியாகினால்தான் உடல் உறவுக்கு பிறகு குளிப்பு கடமை. ஆனா அந்த சட்டம் மாற்றப்பட்டது. இந்திரியம் வெளியாகினோ இல்லையோ, ஹத்னாவுடைய உறுப்பு, அதாவது ஹத்னா வெட்டப்படக்கூடிய பகுதி இருக்குது, அது பெண்ணுடைய உறுப்புல நுழைஞ்சால் அதுக்கப்புறம் இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் குளிப்பு கடமை தான். அப்ப இந்த ஹதீஸ் இன்னொரு விஷயம் தெரியுது, ஆண்களுக்கு ஹத்னா செய்வது போன்று பெண்களுக்கு ஹத்னா ஒன்று இருக்கு. ஆனா பெண்களுக்கு ஹத்னா வாஜிப் அல்ல, அது விரும்பத்தக்கது. எங்கள் நாடுகளை செய்கிறோம், ஆனா இந்த நாட்டிலேயோ இல்லை பாகிஸ்தான்ல இந்தியாவுடைய பகுதியில் அந்த ஹத்னாவுடைய வழக்கம் கிடையாது. ஆனா அரபு நாடுகளும் இருக்குது, ஸ்ரீலங்காலும் இருக்குது, மற்ற நாடுகளும் இருக்குது. பெண்களுக்கு ஹத்னா செய்வது ஒரு முஸ்தஹபான விரும்பத்தக்க காரியம், சுன்னத் அல்ல, விரும்பத்தக்கது. ஆண்களுக்கு கட்டாயம். இப்ப 2 காரணங்களால குளிப்பு கடமையாக, ஜனாபத்துடைய குளிப்பு, ஒன்று கனவுகான் இந்திரியம் வெளியாகும் மூலமாக, 2வது உடலுறவு மூலமாக. இந்திரியம் வெளியாகினோ இல்லையோ குளிப்பு கடமை. இப்ப குளிப்பு கடமையாகிட்டால் குளிக்காத வரைக்கும் சில காரியங்கள் ஹராம். முதலாவது தொழுகை, அது ஃபர்தோ நஃபிலோ அல்லது எந்த சுஜூதுவாக இருந்தாலும் சரி, சுஜூது திலாவத் அல்லது சுஜூது ஷுக்குர், அல்லாஹ்க்கு ஷுக்குர் செஞ்சு சுஜூது செய்கிறோம், சஜிதா, எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஹராம். சுத்தம் செய்யாமல் குளிக்காம. லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன் வலா ஜுனுபன் இல்லா ஆபிரிஸ் ஸபீல் ஹத்தா தக்தஸிலு. இது சூரத் நிசால 43 ஆயத். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையை நெருங்காதீர்கள். தொழுகை நெருங்காதீர்கள், தொழுகையுடைய இடங்களை நெருங்காதீர்கள். நீங்க போதையில் இருக்கும் நிலைமையிலே, எது வரைக்கும் நீங்க போதை தெளியும் வரைக்கும். அதுக்கு பிறகு வலா ஜுனுபன், குளிப்பு கடமையான ஜுனுபாலியா இருந்தாலும் நீங்க தொழுகையின் இடத்துக்கு வராதீர்கள். எல்லா ஆபிரிஸ் சபீல், கடந்து போறோம்னு சொன்னா கடந்து போகலாம், ஆனா அந்த பள்ளிவாசல தரிக்கிறது கூடாது. அப்ப இங்க ஹத்தா தகத்தஸ்ஸில் எது வரைக்கும்னா குளிக்கும் வரைக்கும். அப்ப பள்ளிவாசல தரிக்கவே கூடாண்டா தொழுகையுடைய இடத்துல, அப்ப தொழுகிறது பில்லவுலா இன்னும் உறுதியாக தடுக்கப்பட்டது, கூடாது. இது மாதிரி முஸ்லிம் ஷரீஃப்லையும் வருது, லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூர், சுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படின்னா ஒது இல்லாமல் தொழுக கூடாது. அப்ப குளிப்பு கடமையா இருந்தா அறவே கூடாது. அப்ப தொழுகை ஹராம். அடுத்தது பள்ளிவாசல தரிக்கிறது, பள்ளிவாசல உட்கார்றது. அப்படின்னா தரிக்கிறா நின்று கொண்டிருக்கிறது பள்ளிவாசலுக்குள்ளால, அது உட்கார்ந்து இருக்கிறது, அல்லது தூங்குறது, குளிப்பு கடமையான நிலைமையில ஹராம். ஆனா கடந்து போக வேண்டிய தேவை இருந்தா கடந்து போறதுக்கு அனுமதி இருக்குது. வலா ஜுனுபன் இல்லா ஆபிரிஸ் சபீல். உதாரணமா இந்த ரூம்ல வைக்கிறார், குளிப்பு கடமையாகிட்டது. இப்ப இதாலதான் வெளியாகி கீழே போய் குளிக்கணும்னு சொன்னா இப்படி கடந்து போறதுக்கு அனுமதி இருக்குது. அது உள்ள தரிக்கிறது தான் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூத் ஹதீஸ்ல வருது, லா உஹில்லுல் மஸ்ஜித லிஹாயிதின் வலா ஜுனுபின், நான் குளிப்பு கடமையான மாதவிடாய் உள்ள பெண்ணுக்கும் குளிப்பு கடமையான ஜுனுபாலி ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பள்ளிவாசலை ஹலாலாக ஆக்கவில்லை, அனுமதி அளிக்கவில்லை. அப்படின்னா பள்ளிவாசல தரிக்கிறது. அப்ப 2வது ஹராமான விஷயம், பள்ளிவாசல தரிக்கவோ நிற்கவோ உட்காரவோ கூடாது குளிப்பு கடமையாகினால். அடுத்தது தவாஃப் செய்யறது, காபத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்யறது. அது ஃபர்தான தவாஃபா இருந்தாலும் சரி, நஃபிலான தவாஃபா இருந்தாலும் சரி, இதுவும் ஹராம். ஏனென்றா தவாஃப் இருக்கு, இது தொழுகையில் அந்தஸ்தில் இருக்குது. தொழுகைக்குள்ள நிபந்தனை அனைத்தும் தவாஃபுக்கும் நிபந்தனையாக இருக்குது. வுது கட்டாயம், இதே மாதிரி குளிப்பு கடமையா இருந்தால் நிறைவேற்றிட்டு வர்றது கட்டாயம். ஆனா வித்தியாசம் என்னடா, பேசுறதுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. தொழுகை மாதிரி தான், தொழுகையில பேச இயலாது, ஆனா தவாஃபுடைய நேரம் பேச அனுமதி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தவாஃபு பில் பைத்தி ஸலாத்துன், காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யறதுக்கு அதுவும் தொழுகை தான்.
இல்லா அன்னல்லாஹ் அஹல்ல லக்கும் ஃபீஹில் கலாம். ஆனால் உங்களுக்கு இதில் வித்தியாசம் என்னென்னா, தொழுகையில் பேசக்கூடாது, தவாஃபுடைய நேரத்தில் பேசலாம். அப்படி பேசினால் ஃபமன் தக்கல்லம் ஃபலா யதக்கல்லம் இல்லா பிஹைர், நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் பேச வேண்டாம் என்று சொன்னாங்க. இது முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி குர்ஆன் ஓதுறதும் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்ரஉல் ஹாயிது வலல் ஜுனூபு ஷைஅன் மினல் குர்ஆன். மாதவிடாய் உள்ள பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையானவங்களோ குர்ஆனில் எதையும் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு குர்ஆனை மேலோட்டமாக பார்க்கறது, அதாவது தொடாமல் பார்க்கறது, அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்களை மனசில் ஓதாமல் மனசில் அப்படி சிந்திக்கிறது, இது ஹராம் அல்ல. அதே நேரத்தில் சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் திக்ருக்காக வேண்டிய அதிகமாக நாங்கள் ஓதுற ஆயத்துக்கள் இருக்குது, துவாவுக்காக வேண்டி ஓதக்கூடிய ஆயத்துக்கள் இருக்குது. அந்த ஆயத்துக்களை குர்ஆனுடைய கிராத்துடைய நியத் இல்லாமல், கிராத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதுறன்ற நியத் இல்லாமல் திக்ருடைய நியத்தில் அல்லது துவாவுடைய நியத்தில் குளிப்பு கடமையானவங்களுக்கும் மாதவிடாய் உள்ள பெண்கள் மற்றவங்க பின்னாடி வருவாங்க, அவங்களுக்கு ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது. குர்ஆனுடைய நியத் இல்லாமல் திக்ருடைய நியத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இது ஒரு துவா. இதே மாதிரி பிரயாணி சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா மா குன்னா லஹு முக்ரினீன், இது போன்றதை திக்ருடைய நியத்தில் அல்லது துவாவுடைய நியத்தில் ஓத முடியும். அடுத்தது குர்ஆனை சுமக்கிறது, தொடுறது, சுமக்கிறது, இதுவும் ஹராம். குர்ஆனுடைய கவர், குர்ஆனுடைய பேஜ், அடுத்து குர்ஆன் போடப்பட்டிருக்கக்கூடிய பை அல்லது ஒரு பேக்கில் குர்ஆன் இருக்குது, அதை தூக்குறதும் கூட குளிப்பு கடமையானவங்களுக்கு கூடாது. ஏன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்றது கீழே பரிசுத்தவான்கள் தான் அதை தொட வேண்டும், இவர் சுத்தவாளி அல்ல, சுத்தக்காரன் அல்ல, என்னால் அவர் தொடக்கூடாது. இன்னொரு ஹதீஸில் கூட வருது, லா யமஸ்ஸுல் குர்ஆன் இல்லா தாஹிர். தாரகுத்னியுடைய ரிவாயத்தில் வருது, சுத்தமான ஒருத்தரை தவிர குர்ஆனை தொடக்கூடாது. சுத்தத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, சிறு தொடக்கு பெருந்தொடக்கு அனைத்து விட்டும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் ஒரு பேக் இருக்குது, இப்போ உதாரணம் ஸ்ரீலங்காலேருந்து நாங்கள் இங்கே வரோம், இல்லை இங்கேருந்து நாட்டுக்கு போகிறோம், இப்போ எங்களை உடுப்பு பையில் வேறு பொருள்களோடு சேர்த்து குர்ஆனும் இருக்குண்டா, அந்த குர்ஆனை சுமக்கிற எண்ணம் இல்லாமல் பேகை சுமக்கிற நியத்தில், எங்கள் பொருள்களை சுமக்கிற நியத்தில் அந்த பையை சுமந்து கொண்டு போக அனுமதி இருக்குது. அதே மாதிரி தப்சீருடைய குர்ஆனுடைய விளக்கம் எழுதப்பட்ட விரிவுரை எழுதப்பட்ட கிதாப், தப்சீருடைய கிதாப், அதே மாதிரி தர்ஜுமத்துல் குர்ஆன் போன்றதுக்கு அனுமதி ஒன்று இருக்குது, அதுகளை சுமந்து கொள்ளலாம். தனி குர்ஆனை மட்டும் சுமக்கிறன்னு சொன்னால் குளிப்பு கடமையானவங்க, அதே மாதிரி உது இல்லாதவங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நிர்பந்தமான கட்டங்கள் வருது, உதாரணமாக நாங்கள் எங்கள் நாட்டிலேருந்து வரோம், இல்லை இங்கேருந்து போகிறோம், குர்ஆனை சுமந்துட்டு போகிறோம், பேக்கில் இருக்குது, இப்போ உது முறிஞ்சிட்டுது, அந்த நேரத்தில் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறதுக்கான பேகை திறக்கிறாங்கண்டா, இப்போ அங்கே குர்ஆனை தொட போனால் எங்கள்கிட்ட உது இல்லாட்டியும் குளிப்பு கடமையானாலும் அவனை தொடுறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த குர்ஆனை நாங்கள் சுமந்து வெளியேற்றி வைக்கிற சிறந்தது, காஃபிர்களுடைய கையில் போகிறதுக்கு முன்னாடி. அது மாதிரி நிர்பந்தமான கட்டங்கள் அனுமதி இருக்குது. இல்லாட்டி மற்ற நேரங்களில் நாங்கள் முழுமையான மட்டும் உதுவோடே குர்ஆனை பிடிக்க முயற்சி செய்யணும். அது குளிப்பு கடமையாக இருந்தால் குர்ஆனை தொடவோ சுமக்கவோ கூடாது. நினைச்சா பிடிச்சிக்கோமா. சுப்ஹானல்லாஹ்.